அன்னைக்கு அந்த பையன் எகிப்து பிரமிடோட உச்சிக்கு ஏறிட்டு இருந்தா சட்டவிரோதமா 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்து அந்த குற்றத்தை பண்ண அந்த பயவலையே போலீஸ் பிடிக்க காத்துக்கிட்டு இருக்கும் போது யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை அந்த பயவலை பண்ணி விட்டான். 2016 ஜெர்மனியை சேர்ந்த 18 வயசான ஆண்ட்ரே செசல்ஸ்கிங்கிற இந்த பையன் எகிப்துல இருக்க பிரமிட் ஆஃப் கீசாக்கு போயிருக்கும் போது கையில வச்சிருந்த கோப்ரோவுல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா மேல ஆரம்பிச்சிட்டா அந்த பிரமிட்ல. எகிப்தை பொறுத்த வரைக்கும் பிரமிடு மேல ஏறினா 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க போது யாரும் கவனிக்காத டைம்ல பாதி பிரமிடுக்கு மேல ஏறின அவரை போலீஸ் பாத்துறாங்க. மெகா போனை வச்சு அதுக்கு மேல போகாத கீழே வான்னு அவங்களும் கத்திக்கிட்டே இருக்க எதையும் கண்டுக்காம இந்த பைபிளையும் காலை வச்சு மேல ஏறிக்கிட்டே இருந்திருக்கு. அப்படி இறுதியில 455 அடி உயரத்துல இருக்க அந்த பிரம்மாண்டமான பிரமிட வெறும் 8 நிமிஷத்துல படப்படன்னு மேல ஏறி வந்து அங்க இருந்து கிடைச்ச அந்த ரேரான வியூவை மொத்தமா ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டா. அப்படி கீழ இறங்கி வந்த உடனே ஆண்ட்ரேவை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸும் வெயிட்டிங்ல இருக்கு. வந்தவன கேமராவும் கையுமா சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பிறகு எடுத்த ரெக்கார்டிங் எல்லாம் மொத்தமா அழிச்சிட்டா ஜெயில போடாம ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருவோன்னு போலீஸ் சொல்ல வேற வழியே இல்லாம அங்க டெலீட் பண்ணி விட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டு அப்படி ஜெர்மனிக்கு. ஆனா காவல்துறைன்னு மட்டும் இல்லாம எகிப்தோட கவர்மெண்ட் கண்ணிலே மண்ண தோண மாதிரி அழிஞ்சு போன ஃபுட்டேஜ் எல்லாம் சாஃப்ட்வேர் வச்சு திரும்ப எடுத்து அதை அப்படியே தூக்கி இன்டர்நெட்ல போட்டு விட பயங்கர வைரல் ஆச்சு, ஆளும் ஃபேமஸ். ஆனா இதுல கடுப்பான எகிப்து கவர்மெண்ட் இந்த திரும்ப எகிப்துக்குள்ள என்ட்ரி ஆக கூடாதுன்னு பேன் பண்ணி விட்டாங்க.